சரவணபவாய நமः. உன் முருகன் உன்னை காண வந்திருக்கிறேன். இந்த முருகன் சொல்வதை கேட்பாயா? உன் வேதனையை கண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அதற்காகத்தான் உன் கஷ்டகாலம் முடிவதற்கு முன்பே உன் துன்பத்தை நீக்கி உன்னை மகிழ்விக்க வந்துவிட்டேன். நீ கவலையோடு இருக்கும்போது என்னால் எப்படி பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியும்? நீ என் பிரியமான பிள்ளை. ஆனால் இனி நீ இந்த முருகன் உனக்கு கொடுக்கும் செல்வங்களை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இதற்கு முன் செய்த தவறுகளை இனி செய்யாதே. இனி உன்னை தவறு செய்ய உன் முருகன் அனுமதிக்க மாட்டேன். இனி நீ குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன்னை முருகன் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளையே, உன் மனம் தளரும்போது நான் உன் பக்கம் வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து உன் மனதில் இருப்பது கவலை. அந்த கவலையை நீக்க அதற்கான தீர்வை நான் உனக்கு காட்டுவேன். நீ தேடும் விடை நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் போய்விட்டது என்று வருந்தாதே. தடங்கள் உண்டாகிறது என்று நீ அனைத்தையும் நான் அகற்றிவிடுவேன். உன் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்ந்து என் ஆலயத்தில் நிற்கும் நாள் தூரத்தில் இல்லை. வேலும் மயிலும் உனக்கு துணை நிற்கின்றன. என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கும் பிள்ளையே. பிள்ளையே, உன்னால் மீண்டும் எதையும் முதலில் இருந்து தொடங்க முடியும். உனக்கு மலைப்பாக இருக்கும் எதையும் நீ தொடங்கிவிட்டால் சிறப்பாக செய்து முடிப்பாய். மனம் முதலில் களைப்பாக இருக்கும். ஆனால் உற்சாகம் வந்து சேர்ந்து கொள்ள மனமும் சேர்ந்து வேலையை செய்து முடித்துவிடும். எல்லோரையும் புன்னகையான முகத்தோடு எதிர்கொள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து உன் கடமையில் மட்டும் கவனமாக இரு. ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் செயல்களுக்கு ஏற்பதான் அடுத்த நாள் அமைகிறது. எனவே நல்லதையே செய். அப்பா, நீங்களும் தினமும் நல்லது நடக்கும் என்றுதான் சொல்கிறீர்கள். ஆனால் இன்னும் என் துன்பம் தீர்ந்தபாடில்லை. என் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. இன்னும் எத்தனை சோதனையை தான் தாங்குவது? என்னால் முடியவில்லை என்று என்னிடம் வந்து கண்ணீர் வடிக்கிறாய். பிள்ளையே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். உன் பிரச்சனைகளை காட்டிலும் பிரச்சினை பற்றிய உன் எண்ணம் உன்னை அதிகம் பயமுறுத்துகிறது என்பதை சற்று மனதிற்குள் நினைத்து பார்த்தால் உனக்கு தெளிவாக புரியும். உன் மனதில் உள்ள சக்தியோடு ஒப்பிடும்போதும் உன் துன்பங்கள் தூசிற்கு சமம். இதை முழுமையாக உணர்ந்து செயல்பட உன் மனதின் சக்தியால் இந்த உலகையே உன்னால் ஆள முடியும். அப்பா, மனதின் சக்தி என்று சொல்கிறீர்கள். அப்படி ஒன்றும் எனக்கு புரியவில்லை. என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாது. இனிமேல் நீங்கதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா? ஆம் தங்கமே, உன்னை நான் தான் பார்த்து கொள்கிறேன். இந்த புரிதல் தான் உன் மனதில் உள்ள ஆத்ம சக்தி. இதை உணர்ந்தால் இந்த முருகன் உன்னுள்ளே இருக்கிறேன் என்பதும் உனக்கு புரியும். இந்த முருகனை காட்டிலும் உன் துன்பங்கள் பெரிது இல்லை என்பதும் உனக்கு நன்றாக புரியும். எந்த நிழலும் இனி உன் வெளிச்சத்தை மூட முடியாது. நம்பிக்கையோடு முன்னேறு. நல்லதே நடக்கும். பிள்ளையே, கடந்த உறவுகள் உன் இதயத்தில் வலியாக அல்ல, அனுபவமாக பதிந்திருக்கின்றன. அந்த வலிகளின் வழியே நீ இப்போது வெளிச்சத்தை நோக்கி நடக்கிறாய். உன்னை விட்டு சென்றவர்களை நினைப்பது பாவமல்ல, ஆனால் அதில் தங்குவது உன் ஆன்மாவை கட்டிவைக்கும். நான் முருகன் உன் மனதை விடுவிக்க வருகிறேன். இனி வரும் நாட்களில் நீ உணர்வை அல்ல, உண்மையை புரிந்து கொள்ளப் போகிறாய். உன் மனம் சுத்தமாகும் போதே உன் வாழ்க்கையில் உயர்வு தொடங்கும். தைரியமாக இரு. உன் துன்பம் ஒளியாக மாறப் போகிறது. பிள்ளையே, உன் முருகன் உன்னை தேடி உன்னை ஆசீர்வதிக்க வந்துள்ளேன். உன் வினை திட்டம் பற்றி கூறுகிறேன் கேள். வினை திட்டம் என்றால் உன் செயல் நடக்க வேண்டும் என்றால் முதலில் அது உன் மனதிலே உருவாக வேண்டும். மனதிலே உறுதியாய் ஒரு எண்ணம் பிறக்கும்போது பிரபஞ்சம் அதை நடக்கச் செய்யும். அதற்கு பிறகு கிடைக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள், வாய்ப்புகள் இவை எல்லாம் உன் மனத்திட்டத்துக்கான கருவிகள் மட்டுமே. ஆனால் பிள்ளையே, உன் மனம் குழப்பமாய் இருந்தால் வினையும் குழப்பமாய்தான் அமையும். எதையும் ஆரம்பிக்கும் முன் உன் உள்ளத்தை கேட்டு பார், நான் உண்மையில் இதையே விரும்புகிறேனா என்று. அந்த விருப்பம் தெளிவானதும் பாதை தானாக தெளியும். அதுதான் என் அருளின் வழி. நான் உனக்கு வழிகாட்டி நிற்கிறேன். ஆனால் முதல் அடியை நீ எடுக்க வேண்டும். உன் மனம் உறுதியாக இருந்தால் எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை. என் அருள் உன் மனத்துடன் சேர்ந்தால் அதுவே வினைத்திட்டம் வெற்றி பெறும் நேரம். நினைவில் வை, வெளி உலகம் உன் மனதின் பிரதிபலிப்பு. மனதை உறுதியாக வைத்துக்கொள். நான் உன் பக்கம் நிற்கிறேன். உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் வேண்டாம் என்றும் கூறியதோ அவர்கள் முன் நீ நன்றாக வாழ்வாய். அவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். அவர்களே வந்து உன்னை சேர்வார்கள். நம்பிக்கையுடன் இரு. உன்னுடன் நான் இருக்கிறேன்.
அன்பு பிள்ளையே, 1000 துன்பங்கள் வந்தாலும் நீ என்னை அப்பா என்று அழைக்கிறாய். அந்த ஒரு அழைப்பு எனக்கு எல்லா உலகங்களையும் விட இனிமையானது. ஐந்தறிவு கொண்ட உயிரே தன் பிள்ளையை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அப்படியிருக்க நான் பரமபொருளான இந்த முருகன் உன்னை எப்படி கைவிட முடியும்? உனக்கு கஷ்டம் வந்தால் அது எனக்கும் வலி தருகிறது. உன்னை துன்பப்படுத்தி நான் ஆனந்தம் காண்கிறேன் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. பிள்ளையே, உன் ஒவ்வொரு துயரத்திலும் நானும் உன்னுடன் இருக்கிறேன். நீ சோர்ந்து போகாதே. உனது துன்பம் முடிவடையும் தருணம் அருகில்தான் உள்ளது. நம்பிக்கை வைத்திரு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனம் ஓய்வை நாடுகிறது. நீ எப்போதும் பிறருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்காக ஒரு நிமிடம் கூட நிற்க மறக்கிறாய். உன்னை மதித்து உனக்காக நேரம் ஒதுக்கி உன் உள்ளத்தை வளர்த்து கொண்டால் அமைதி தானாகவே உன் உள்ளத்தில் மலரும். சுய கவனிப்பு என்பது சுயநலம் அல்ல, அது உன் ஆன்மாவை போற்றும் ஒரு தெய்வீக வழிபாடு. உனக்காக ஒரு சிறுநேரம் ஒதுக்கு பிள்ளையே, அதில் நான் இருப்பேன். உனக்கு அமைதி, ஆற்றல், ஆனந்தம் அனைத்தையும் அளிப்பேன். வாழ்க்கை நன்றாக செல்லும் போது மனிதர்களின் அன்பில் நீ மிதக்கிறாய். ஆனால் வாழ்க்கை சிதறடிக்கும் போது தான் அப்பா முருகனின் அன்பை தேடி வருகிறாய். உண்மையில் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த முருகனின் அன்பை நாடியிருப்பவர்கள் ஒருபோதும் இழப்பை சந்திப்பதில்லை. அவர்களுக்கு எந்த நாளும் தனிமையில்லை. ஏனெனில் நான் எப்போதும் அருகிலேயே இருப்பேன். பிள்ளையே, தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகள் அல்லது ஆறுதல் தேட வேண்டியதில்லை. நீ உண்மையாய் என்னை நினைத்தாலே உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும். நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பயணத்திலும் உன்னுடன் இருக்கிறேன். உன் மனம் நிம்மதியாகட்டும். நான் உன் வழிகாட்டி. நானே உன் உற்ற துணையாக இருப்பேன். பிள்ளையே, என்னை நம்பிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன். என் மீது நம்பிக்கை கொள். இந்த நாள் உனக்கு இனிய நாளாக இருக்கும். இந்த அதிகாலையில் நான் உனக்கு கூற வருவது, நினைத்ததை நினைத்தபடியே நீ அடைய முடியும். நீ எதை அதிகம் நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன் ஆழ்மனதில் நான் வைத்திருக்கும் சக்தி எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வு வளம் பெற்று உச்சிக்கே உயர்வாய். ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே உற்சாகப்படுத்திக்கொள். நல்ல வார்த்தைகளை உனக்கே நீ தந்துகொள். உன் வாழ்வே மாற்றம் அடையும். பிள்ளையே, உன் பாதுகாப்பை உறுதி செய்த நான் என்றும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன். என்னை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் ஒவ்வொருவரையும் காப்பேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். இனி உன் மனதில் தேவையற்ற பயம் கொள்ள தேவையில்லை. உன் பிரச்சினைகள் தானாகவே தீர ஆரம்பித்துவிட்டன. இப்போது நீயாக எதையும் செய்ய முயற்சித்து கவலை அடைய வேண்டாம். பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தானாகவே தீரும். முன்னோர்கள் ஆசி உனக்கு உண்டு. இனி வரும் காலங்களை பயமின்றி மகிழ்ச்சியாக வாழ பழகு. உன் மனதில் பயத்தால் வரும் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள். எதையும் கடந்து செல்ல உன்னால் முடியும். நல்லதே நடக்கும். பிள்ளையே, நீ பேசும் வார்த்தைகள் கருணையோடு கூடியதாக இருக்கிறது. அனைவரிடத்திலும் கருணையான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு மென்மையான மாற்றம் உன் வாழ்வில் நிகழ இருக்கிறது. நீ எப்போது மற்றவர்களிடத்தில் கருணையாக நடந்து கொண்டு இருக்கிறாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் உள்ள கர்மவினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. உனது கருணையை புரிந்து கொண்ட என் மனம் உன் மீது கருணை பொழிகிறது. என் அனைத்து அருளும் ஆசியும் உனக்கு உண்டு. வாழ்வில் முன்னேற்றம் அடைவாய். பிள்ளையே, வாழ்வில் இந்த முருகனை உன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என் மனதை குளிர வைத்தது. என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன். உன்னை என்றும் கண்ணீர் சிந்த விடமாட்டேன். யாமிருக்க பயமேன் உனக்கு. ஓம் சரவணபவாய நமஹ.